கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே 2 பேரை நாம் பார்க்கின்றோம். ஒருவர் தாமாக முன்வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்கின்றார். இயேசு அவருக்கு கொடுக்கின்ற பதிலை பாருங்கள். நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் எனக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னார். அதன் பிறகு அந்த மனிதர் அவரை பின்தொடர்ந்தாரா தெரியவில்லை. ஆனால் இன்னொருவர் பாருங்கள், இயேசுவே அவரை நோக்கி அழைக்கின்றார். ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்று கேட்கின்றார். ஆனால் இயேசு அவரை விட்டமாடில்லை. இறந்தவர்கள், இறக்கப் போகின்றவர்கள் இருந்து அடக்கம் செய்து கொள்வார்கள், ஆனால் நீர் என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, 2 இடங்களிலும் பின்பற்றி என்ற வார்த்தை வருவதை பார்க்கின்றோம். பின்பற்றி வாழ விரும்புகிறோம், பின்பற்றி வா என்ற அழைப்பை பெறுகிறோம். இந்த பின்பற்றி என்ற அந்த வார்த்தையை நாம் வேறு 2 வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இறைவன் உடன் நடந்தார், இறைவன் முன்பாக நடந்தார், இறைவனை பின்பற்றி வாழ்ந்தார். இப்படியாக இந்த பின்பற்றி என்ற வார்த்தையை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இறைவனோடு இருந்தார் என்ற அந்த வகையிலே பார்த்தோம் என்றால், இறைவனின் துணையோடு அவர் நடந்தார், வாழ்ந்தார். அடிக்கடி நான் சொல்லியிருக்கின்றேன், குருப்பட்ட அந்த சடங்கிலே கடைசியாக ஒரு கேள்வி வரும். அதற்கு முன்பாக ஏராளமான கேள்வி. மனத்துறவை ஏற்றுக்கொள்கிறாயா, கீழ்ப்படிவையா, ஜெபிப்பாயா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் ஆயர் கேட்பார். இந்த குருவானவர் ஆகப் போகின்றவர் என்ன சொல்வார்? ஆம் என்று அந்த பதிலை சொல்வார். கடைசியாக ஒரு கேள்வி, இதையெல்லாம் நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்று ஒரு கேள்வி வரும். அப்பொழுது அந்த குரு பட்டம் பெற இருக்கின்றவர் சொல்வார், இறைவனின் துணையை நம்பி இதோ நான் முன் வருகிறேன் என்று சொல்வார். ஆக இறைவனுடன் இருந்து நாம் வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்பது அங்கே தெளிவாகிறது. மோசேயுடன் இறைவன் இருந்தார், அந்த இறைவனோடு மோசே இருந்தார். நான் உன்னுடன் எந்நாளும் இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன், உன்னுடன் இருக்கின்றேன் என்ற அந்த உடன் இருப்பை அங்கே பார்க்கின்றோம். 40 ஆண்டுகளாக இந்த இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே பயணம் செய்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார். இரவிலே நெருப்பு தூணாக, பகலிலே மேகத்தூணாக இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்று பார்க்கின்றோம். இறைவன் முன்பாக என்று சொல்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி எவருக்கும் கிடையாது. ஆனால் இறைவன் முன்பாக என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், நீதி, நேர்மை, இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வது என்பதுதான். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு முறை, இறைவன் முன்பாக நிற்கக்கூடிய கடைசி நேரம் ஒன்று வருகிறது, அது தீர்ப்பின் நாள். அப்பொழுது ஆண்டவர் முன்பாக நாம் நிற்போம். நீர் வலப்பக்கம் இடப்பக்கம் என்று ஆண்டவர் நம்மை 2ஆக பிரிப்பார். அந்த இறைவன் முன் நிற்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த வலப்பக்கத்தில் செல்கின்ற, வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று அழைக்கின்ற அந்த பேச்சை பெறுகின்றவர்கள்தான் இறைவன் முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதி பெறுகின்றார்கள். இறைவனால் அவர்கள் ஆசி பெறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே இறைவன் முன்பாக அவர் நடந்தார், இறைவன் முன்பாக அவர் நின்றார் என்று சொன்னால், அவர்கள் இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தார்கள், இறை திட்டப்படி அவர்கள் நடந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். 3ஆவதாக இன்றைக்கு நற்செய்தியிலே வரக்கூடிய பின்பற்றுதல் என்று சொன்னால், சீடத்துவத்தை ஆண்டவர் இப்படித்தான் குறிப்பிடுகின்றார். ஒரு சீடன் என்று சொல்லக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களை போன்று அல்ல, மாறாக அந்த இறைவன் சென்ற வழியிலே அடி ஒற்றி செல்ல வேண்டும்.
இறைவனுடைய அந்த பாத சுவடிலே தன் பாதத்தை வைத்து நடக்க வேண்டும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னவென்று சொன்னால், பேதுரு. புனித பேதுரு ரோமைக்கு வருகிறார். ஏனென்றால் பவுல், பேதுரு 2 பேருக்குமே அவர்களுடைய இலக்கு இடம் என்று சொன்னால் ரோமை. ஏனென்றால் பவுலடியார் சொல்கிறார், இந்த திருத்தூதர்களுடைய புத்தகத்திலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று உயிர்த்த ஆண்டவர் சொல்கிறார். இந்த சாட்சியம் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் எருசலேமிலே தொடங்குகின்றது. இந்த எருசலேமில் தொடங்கி யூதேயா வழியாக செல்கிறது, சமாரியாவுக்கு அடைகிறது, இறுதியாக உலகத்தின் கடை எல்லையாகிய ரோமையை சென்று அடைகிறது என்று அங்கே நாம் வாசிக்கின்றோம். எனவே புனித பேதுரு, புனித பவுல் 2 பேருமே எருசலேமில் தொடங்கினார்கள். இறுதியாக எங்கே அவர்களுடைய பயணம் நிறைவடைந்தது, நிலை பெற்றது என்று சொன்னால் ரோமை. அந்த ரோமைக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே பெரிய ஒரு வேத கலாபனை நடைபெறுகிறது. குறிப்பாக டயோக்ளேசியன் என்ற ஒரு பேரரசன் கொடுமைப்படுத்துகின்றான். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கொண்டிருக்கின்றவர்களை அவன் ஒரு வழியாக ஆக்குகின்றான். இதை பார்த்தார் பேதுரு, நாமளும் இங்கே மாட்டிக்குவோம், நம்ம தலையும் வெட்டிடுவானுங்க, அதனால் நம்ம தப்பிச்சு போயிடணும் என்று சொல்லி அந்த துன்பத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக அவர் ரோமை நகரை விட்டு வெளியே செல்கின்றார். ரோமையினுடைய அந்த சுற்றுச்சுவருக்கு அவர் வெளியே செல்கின்ற அந்த வேளையிலே ஒரு குரல் கேட்கின்றது, கோ வாதிஸ் என்ற வார்த்தைகள். எங்கே போகிறாய் என்று குரலை கேட்டு திரும்புகிறார். அங்கே ஆண்டவர் அவர் தோள் மேல் கை வைத்து எங்கே போகிறாய் என்று கேட்கின்றார். அவருக்கு உடனடியாக அழுகை வருகிறது. அவர் மனம் மாறுகிறார். அங்கிருந்து உடனடியாக அவர் திரும்புகின்றார், ரோமைக்கு வருகிறார். அவரை தலைகீழாக வைத்து கொல்லுகின்றார்கள், சிலுவையில் அறைகின்றார்கள். அவர் மரித்தார். அவ்வாறு அவர் திரும்பிய இடத்திலே அன்புக்குரியவர்களே அவருடைய பாதம் பதிந்த பாறை இன்றைக்கும் இருக்கிறது. அவ்வளோ பெரிய கால் அந்த மனுஷனுக்கு, அவ்வளோ பெரிய ஒரு அச்சு மாறி பதிந்த ஒரு இடம் இருக்கிறது. எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஒரு இடத்தில் அவருக்கு அந்த மாற்றம் வந்தது என்று சொன்னால், அவர் எதற்காக இந்த மாற்றத்தை பெற்றார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு பட்ட பாடுகளை இவரும் பட வேண்டும், ஆண்டவர் இயேசு நடந்த பாடுகளின் பாதையிலே இவரும் நடக்க வேண்டும், ஆண்டவர் இயேசுவினுடைய இறுதி இலக்கை இவரும் அடைய வேண்டும். நீ சிறுவனாய் இருந்த பொழுது எங்கெல்லாம் சுற்றினாய், ஆனால் வயது முதிர்ந்த வேளையிலே உன்னை கட்டி இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்திலே வைப்பார்கள், விரும்பாத இடத்திலே நீ எனக்கு சாட்சியாக மரிப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அந்த பாதம் திரும்புகின்ற அந்த நிலையிலே அவர் உணர்ந்து இயேசுவின் வழியிலே பின்பற்றி சென்றார். இயேசுவின் சீடராக அந்த பின்பற்றி வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு சீடனுக்கு அழகு இயேசுவை பின்பற்றி செல்வது, அவருடைய பாத சுவடிலே பயணம் செய்வது, அவர் சென்ற அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்வது, அவர் அடைந்த அந்த மரணத்தை நாமும் அடைவது என்பதுதான். எனவே இறைவனோடு இருக்கின்றதையும், இறைவன் முன்பாக நாம் நிற்பதையும், இறைவனை பின்பற்றி வாழ்வதுமாகத்தான் நம்முடைய வாழ்வு அமைகிறது, நம்முடைய சீடத்துவம் அமைகிறது என்பதை உணர்ந்து இந்த நாட்களிலே நாம் இறைவனை புகழ்ந்தோம். இயேசுவின் இருதயத்தை பற்றி நிறைய சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவனை நாம் நெருக்கமாக பின்பற்றி வாழ்கின்ற அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.